ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் ஆழமான கிணறும் கொண்ட ஒரு சிறிய கிராமத்தில் வீரப்பன் என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது நாட்களின் தொடக்கம் என்றால் அது அதிகாலை 4 மணிக்கே இருக்கும். இருள் முழுவதுமாக விலகாத அந்த நேரத்தில் அவர் தோளில் ஒரு மரத்தண்டினை சுமந்து அதன் இரு முனைகளிலும் 2 பழங்கால மண்குடங்களை மாட்டி தூரத்தில் இருக்கும் கிராம கிணற்றுக்குச் செல்வார். அந்த 2 குடங்களில் ஒன்று முழுமையாயிருந்தது, எந்த குறையுமின்றி நீரை அப்படியே தாங்கிக் கொள்ளும். மற்றொன்றில் அடிப்பாகத்திற்கு அருகில் ஒரு சிறிய துளை இருந்தது. அந்த குடம் பாதி வழியிலேயே தன் நீரை சிந்திவிடும். முழுமையான குடம் தன் நிறைவுக்காக பெருமிதம் கொண்டது. அது தினமும் துளைக்குடத்தை பார்த்து கிண்டல் செய்யும். பார்த்தாயா, நீ ஒரு தோல்வி. ஒவ்வொரு நாளும் நீ விவசாயிக்கு பாதி சுமையாகத்தான் இருக்கிறாய். உன்னால் அவனுக்கு என்ன பயன்? நீ வெறும் குறைபாடுகளின் அடையாளம். இந்த கடுமையான வார்த்தைகளை தினமும் கேட்டு துளைக்குடம் மௌனமாக வேதனையில் உழன்றது. அதன் மனம் உடைந்து அது தன்னை பயனற்றதாக உணர ஆரம்பித்தது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என ஓடின. ஒவ்வொரு நாளும் அதே அவமானம், அதே மன உளைச்சல். ஒரு நாள் துளைக்குடத்தால் தாங்க முடியவில்லை. வீரப்பன் கிணற்றிலிருந்து வீடு திரும்பும்போது அதன் கண்ணில் நீர் வழிந்தது. அது மெதுவாக தயக்கத்துடன் பேசியது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உடைந்த குடம். எனக்குள் இருக்கும் துளை நான் தினமும் கொண்டு வரும் நீரை பாதிக்கு மேல் வீணாக்கி விடுகிறது. உங்கள் கடின உழைப்பில் நான் பாதிக்கு பாதியை குறைத்து விடுகிறேன். நான் உண்மையில் ஒரு தோல்வி. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ஏன் சுமக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு பயனற்றவனாக இருக்கிறேனே. வீரப்பன் வயதான, ஞானம் நிரம்பிய கண்களுடன் புன்னகைத்தார். அவர் குடத்தை பார்த்து மென்மையாக கூறினார், அதனால்தான் நீ வருந்துகிறாயா? என் பிரியமான நண்பனே, கவலைப்படாதே. நாளைக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுகிறேன். அதன் பிறகு நீ ஒருபோதும் உன்னை ஒரு பயனற்றவன் என்று நினைக்க மாட்டாய். அடுத்த நாள் அதிகாலை வழக்கம் போலவே வீரப்பன் 2 குடங்களையும் தோளில் சுமந்து கொண்டு சென்றார். வீடு திரும்பும் வழியில் அவர் மெதுவாக துளைக்குடத்திடம் கூறினார், இன்று உன் பக்கத்தில் உள்ள சாலையை பார். துளைக்குடம் கீழே பார்த்தது. அது அதிர்ச்சியில் உறைந்தது. அது வரும் பாதையில் அதன் பக்கமாக மட்டும் வண்ணமயமான பூக்கள் பூத்து குலுங்கின. சிவப்பு, மஞ்சள், ரோஜா, ஊதா என விதவிதமான நிறங்களில் அவை காற்றிலே அசைந்தாடி அந்த பாதைக்கே ஒரு புதிய அழகை கொடுத்திருந்தன. அந்த குடத்தின் இதயம் ஒரு சிறிய மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆனால் வீட்டு வாசலை அடைந்ததும் மீண்டும் பாதி தண்ணீர் மட்டுமே இருப்பதைக் கண்டு அதன் மனம் மீண்டும் தளர்ந்தது. ஐயா, இந்த பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் ஐயா, இன்னும் என்னால் உங்களுக்கு முழு தண்ணீரையும் கொண்டு வர முடியவில்லையே என்று சோகத்துடன் சொன்னது. வீரப்பன் மெதுவாக குடத்தை தரையில் வைத்து அவர் அன்புடன் அதன் மீது கை வைத்து சொன்னார், இல்லை என் அன்பு நண்பனே, நீ இன்னும் ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீ கவனித்தாயா? இந்த அழகான பூக்கள் உன் பக்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றன, மற்ற குடத்தின் பக்கத்தில் அல்ல. ஏனென்றால் உன் துளை பற்றி. அதனால்தான் பல மாதங்களுக்கு முன்பே நான் உன் பக்கமாக உள்ள இந்த பாதையில் பூச்செடி விதைகளை தூவினேன். ஒவ்வொரு நாளும் நாம் கிணற்றிலிருந்து திரும்பும்போது உன் துளையின் வழியாக ஒழுகிய நீர்தான் அந்த விதைகளுக்கு உணவானது. நீ சிதறிய நீர் வீணாகவில்லை, அதுவே இந்த பூக்களின் வளர்ச்சிக்கு உதவியது. இப்போது பாரே, என் துளைக்குடமே, நீ எனக்கு முழு தண்ணீரை கொண்டு வரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உன் குறை, துளை தான் இந்த உலகத்திற்கு அழகு, நிறம் மற்றும் நறுமணத்தை கொடுத்திருக்கிறது. உன்னைப்போல் ஒரு நல்ல காரியத்தை மற்ற குடத்தால் செய்ய முடியவில்லை. நீ யாருக்கும் குறையில்லை. நீ உன் வழியில் சிறந்தவன். துளைக்குடத்தின் கண்களிலிருந்து மீண்டும் நீர் வழிந்தது. ஆனால் இத்துறை சோகத்தால் அல்ல, அது ஆனந்தத்தால். அதுவரை தான் உணரவே செய்யாத ஒரு பெருமையால் அது நிரம்பியது. தன் துளை தன் குறைபாடு என்று நினைத்தது உண்மையில் ஒரு அற்புதமான விளைவுக்கு காரணமாக இருந்ததை அது உணர்ந்தது. இந்த உலகில் யாரும் சரியானவர்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குறைகள் இருக்கும். பிறரின் கேலி நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுவது, நம் துளைகள் நமக்கு தரும் வலி.
ஆனால் ஒரு நாள் இந்த குறைகளை சரியான கோணத்தில் நாம் பயன்படுத்தும்போது அதே குறைகள்தான் இந்த உலகத்திற்கு அழகு, அர்த்தம், மகிழ்ச்சி மற்றும் நன்மையை அளிக்கும். உங்கள் குறைகள் கூட ஒரு நாள் ஒரு வீரப்பனை போல ஒரு சிறந்த நோக்கத்திற்காக பயன்பட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை அழகான பூக்களால் நிரப்பும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது போன்ற பல ஊக்கமூட்டும் கதைகளை தொடர்ந்து பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.